Good morning students. This is part 2 video of continuous tenses. In the last video we have seen present continuous tense. எப்படி வந்து present continuous tense எங்கெங்கெல்லாம் applicable ஆகும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் and எப்படிலாம் வந்து present continuous tense வந்து நம்ம frame பண்ணணும் sentenceல என்ன verb யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து past continuous tense and future continuous tense பார்க்க போறோம். So first வந்து past continuous tense. Past continuous tense வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம past continuous tense யூஸ் பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன் பாஸ்ட் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது, அந்த ஆக்ஷன் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஆக்ஷனை ரெஃபர் பண்ணும்போது நான் past continuous tense யூஸ் பண்ணோம். திரும்பவும் சொல்கிறேன், past continuous tense எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நடக்கும் போதே நடுவில் இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம past continuous tense யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன் பாஸ்ட் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது, ஆனால் அது நடந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போது அதை ரெஃபர் பண்ணும்போது நான் past continuous tense யூஸ் பண்ணுவேன். ஸோ சிக்னல் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா while அப்படிங்கிறது வந்து சிக்னல் வேர்ட். ஸோ இப்போ இது வந்து யூசேஜ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம இப்போ ரெஃபர் பண்ணும்போது நம்ம past continuous tense யூஸ் பண்ணுறோம். Yesterday at noon I was eating lunch. ஸோ நேற்று மதியம் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ பர்டிகுலராக நான் வந்து நேற்று நூன் டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நடந்த விஷயத்தை பற்றி நான் பர்டிகுலராக சொல்லும்போது past continuous tense யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்டட் கண்டினியூஸ் பாஸ்ட் ஆக்ஷன். அதாவது ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வென் ஷி கால்ட். ஸோ அவள் கால் பண்ணும்போது நான் வந்து மூவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். ஸோ ஒரு விஷயம் நடக்கும் போதே இன்னொரு விஷயம் நடந்தது, அதுதான் இன்டரப்டட் கண்டினியூஸ் பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ நான் வந்து மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கால் பண்ணா. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது, அவள் கால் பண்ணுறது, நான் மூவி பார்த்துட்டு இருந்தது. ஸோ அவள் கால் பண்ணும்போது நான் மூவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும், past continuous tense. ஏன்னா ரெண்டுமே முடிஞ்ச விஷயம், பட் ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஸோ எது நடந்துட்டு இருந்ததோ அதை வந்து நம்ம past continuous tenseல சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து டு ஸ்டார்ட் அ ஸ்டோரி ஆர் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து past continuous tense யூஸ் பண்ணலாம். while I was driving to work yesterday. ஸோ நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து past continuous tense யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ரிப்பீட்டடாக நான் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதை பற்றி சொல்லும்போது past continuous tense யூஸ் பண்ணலாம். Example, my last roommate was always leaving dirty dishes in the sink. ஸோ இது வந்து முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆல்வேஸ் நடந்த ஒரு விஷயம், அதை பற்றி நான் சொல்லும்போது நான் வந்து past continuous tense யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து parallel actions. parallel actions வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்தது. I was reading while my brother was playing guitar. ஸோ நான் வந்து என் பிரதர் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது parallel actions. ஸோ முக்கியமாக நம்ம past continuous tense ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும் போதே இன்னொரு விஷயம் நடந்தா அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து past continuous tense யூஸ் பண்ணோம். அதுதான் வந்து parallel actions. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் முன்னாடி நடந்த விஷயம் அதை வந்து பற்றி நம்ம பேசும்போது past continuous tense யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அதாவது நான் ஒரு ஆக்ஷன் நான் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆக்ஷன் நடந்தது. ஸோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வென் ஷி கால். ஸோ அவ கால் பண்ணும்போது நான் மூவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றது. ஸோ அந்த மூவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றது கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. ஸோ அதுக்கு நம்ம past continuous tense யூஸ் பண்ணோம்.
ஸோ நெக்ஸ்ட் வேறு சில விஷயங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோரி சொல்லும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூசேஜ். இந்த இடத்துலலாம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது. இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த verb தான் யூஸ் பண்ணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து was or were plus verb plus ing ஃபார்ம் யூஸ் பண்ணும். was வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும், were வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஐக்கு வந்து was plus verb plus ing ஃபார்ம். we வந்து plural, so were plus verb plus ing form. you வந்து singular வந்தாலும் சரி plural வந்தாலும் சரி plural verb தான் யூஸ் பண்ணும், were plus verb plus ing form. he she it வந்து singular, so was plus verb plus ing form. they வந்து plural, so were plus verb plus ing form. இப்போ வந்து play அப்படின்ற ஒரு verb யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம past tense sentences create பண்றதுன்றதா இங்க கொடுத்திருக்காங்க. I was playing, you were playing, he was playing, we were playing, they were playing. இங்க he she it எல்லாத்துக்குமே அதான், he she it was playing. Next வந்து negative sentences. நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு எப்போதுமே நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம் வேர்புக்கு அப்புறம், அதாவது வாஸ் வேர்க்கு அப்புறம் நாட் யூஸ் பண்ணி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணும். ஸோ ஐ வாஸ் நாட் பிளேயிங், யூ வேர் நாட் பிளேயிங், ஹீ வாஸ் நாட் பிளேயிங், வி வேர் நாட் பிளேயிங், தே வேர் நாட் பிளேயிங். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து நாட் யூஸ் பண்ணி போடும். இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறது நாட் வந்து எங்கே போடுறதுன்னு தெரியாது. I not was playing, you not were playing அப்படி போடக்கூடாது. was wereக்கு அப்புறமா not place பண்ணி அப்புறமா verb plus ing form போடணும். இதுதான் வந்து correct way of writing. Next வந்து interrogative, அதாவது questions கேட்கும் போது எப்பவுமே verb first போட்டுட்டு subject அடுத்து கொண்டு வந்துருங்க. அதான் வந்து questions form பண்றது. Was I playing? Were you playing? Was he playing? Were we playing? Were they playing? So this is how you have to form past continuous tense sentences, positive, negative and questions. Next வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். The children dash for the bus. இந்த இடத்துல verb வந்து wait. So children அப்படின்றது வந்து சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வரும்போது நம்ம past continuous tenseக்கு என்ன யூஸ் பண்ணோம்? were யூஸ் பண்ணும், W-E-R-E were. So were plus verb plus ing form. So were, wait plus ing, waiting. So the children were waiting for the bus. This is how you have to write. Next வந்து the girls வந்து plural. So plural நாலே நம்ம என்ன எழுதணும்? past continuous tenseக்கு were, W-E-R-E were. learning, learn ஓட ing form சேர்த்து எழுதணும். The girls were learning their lessons. Next வந்து I வந்தா past tenseல என்ன யூஸ் பண்ணும்? was யூஸ் பண்ணும், because I is a singular subject. So I was playing in the rain all evening. play ஓட ing form சேர்த்து எழுதணும். I was playing in the rain all evening. Next Vijay வந்து he வரும்போது என்ன யூஸ் பண்ணும்? singular verb is was. So Vijay was repairing his car. Next வந்து ஹரியும் he தான். So he வரும்போது was யூஸ் பண்ணும். Hari was working hard to pass the entrance examination. So this is how you have to solve the exercises. So இதோட answers தான் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் past continuous tense எப்படி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, சிக்னல் வேர்ட்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் தென் எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது past continuous tense எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நான் இதை பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது by this time tomorrow I will be writing my examination. ஸோ ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி நான் வந்து சொல்லும்போது, ஸோ இந்த டைமில் நான் இதை பண்ணிட்டு இருந்திருப்பேன்
அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் எலாபரேட்டா வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம் இன் த ஃபியூச்சர். அதாவது இந்த டைம்க்கு ஃபியூச்சர்ல இந்த டைம்க்கு நான் இதை செய்துட்டு இருப்பேன், இல்லை இந்த நாள்ல நான் இதை செய்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது she will be taking an exam at 2 p.m. tomorrow, so don't call her then. So நாளைக்கு 2 மணிக்கு அவ எக்ஸாம் எழுதின்னு இருப்பா, ஸோ அதனால அப்போ நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாளைக்கு 2 மணிக்கு, ஸோ ஃபியூச்சர்ல இந்த டைம்ல அவ இதை செய்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து எம்பசிஸ் ஆஃப் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஒரு ஃபியூச்சர் பிளான், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண பிளான் இல்லை இன்டென்ஷன், அதை பற்றி சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், தே வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ அடுத்த வாரம் அவங்க நம்மளை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் பிளான். ஸோ அதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் ஒரு விஷயம் வந்து இன்டரப்டட்னா தடை செய்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆக்ஷன் நடக்கும்போது அப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டுநைட். வென் யூ அரைவ் டுநைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னைக்கு நைட்டு வரும்போது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நைட்டு வரும்போது நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். ஸோ அந்த டைம்ல அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிடுது. நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்டரப்டட் ஆக்ஷன். நீ வரது வந்து சாதாரணமான ஒரு ஆக்ஷன், பட் நீ வர அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றது தான் இன்டரப்டட் ஆக்ஷன். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டுநைட். நெக்ஸ்ட் வந்து பேரலல் ஆக்ஷன்ஸ். இந்த பேரலல் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பார்த்தோம். அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த பேரலல் ஆக்ஷன்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற பேரலல் ஆக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், she will be watching TV and he will be cooking dinner. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். will வந்தாலே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி while he cooks dinner she will be watching TV. ஸோ அவன் வந்து டின்னர் சமைக்கும் போது அவ வந்து டிவி பார்த்து கொண்டிருப்பாள். ஸோ தட் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்டன் அட்மாஸ்பியர் இன் த ஃபியூச்சர் பத்தி ரெஃபர் பண்ணும்போது நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். When I enter the class, the teacher will be teaching, some students will be taking notes and my best friend will be trying to stay awake. So இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு அட்மாஸ்பியரை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது சிம்பிளா வந்து சொல்லணும்னா, ஃபியூச்சர்ல நான் இந்த டைம்ல இதை நான் செஞ்சுட்டு இருப்பேன், செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி parallel actions in future and ஒரு fixed plan, futureல fixed plans இருந்திருந்தா அதுக்கப்புறமா வந்து ஏதாவது interrupted action, அதாவது இது நடக்கும்போது நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன், இது நடக்கும்போது நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம future continuous tense யூஸ் பண்றோம். இது எல்லாமே future reference பண்ணி. So past continuous tenseக்கும் future continuous tenseக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, past continuous tenseம் இதே மாதிரி தான் யூசேஜ், பட் அது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம். future continuous tense எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போற விஷயம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி future continuous tense வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி தான் ஷால் ஆர் வில் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பிளஸ் பி ஃபார்ம் ஆஃப் த verb இஸ் ஆர் கண்டிப்பா ஷால் ஆர் வில் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பிளஸ் பி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ வில் பி ஸ்டடியிங், யூ வில் பி ஈட்டிங் அந்த மாதிரி. ஸோ வில் or shall கண்டிப்பா யூஸ் பண்ணும். will or shall வந்தாலே future continuous tenseல be யூஸ் பண்ணணும். plus verb ஓட ing form சேர்த்து எழுதணும். இப்படிதான் வந்து future continuous tense வந்து ஃபார்ம் பண்ணணும்.
இப்போ stay அப்படின்ற ஒரு verb வச்சு எப்படி நம்ம future continuous tense sentences form பண்றது அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். I will be staying. So I வந்திருக்கு, will கண்டிப்பா யூஸ் பண்ணோம் future continuous tenseல, be கண்டிப்பா யூஸ் பண்ணோம், stay plus ing form யூஸ் பண்ணோம். You will be staying, he will be staying, she will be staying, it will be staying, we will be staying, they will be staying. இந்த இடத்துல வந்து future continuous tense, future tenseல வந்து எப்போதுமே வந்து will or shall plus verb form தான். Simple future tense இருந்தா will or shall plus verb அப்படியே எழுதணும். Continuous tense இருந்தா will or shall plus be plus verb plus ing form எழுதணும். இந்த இடத்துல singular plural confusion கிடையாது, எல்லாமே ஒரே இதுதான். So இதே negative sentence வரும்போது I will not be staying, will not அப்படின்றது தான் won't அப்படின்னு சொல்லி எழுதுறோம். I won't be staying, you won't be staying, he won't be staying, she won't be staying, it won't be staying, we won't be staying, they won't be staying. So will plus not சேர்த்து எழுதும்போது won't அப்படின்னு சொல்லி எழுதுறோம் நம்ம. Next வந்து interrogative, அதாவது question கேட்கும்போது will I be staying? So will வந்து முன்னாடி போட்டுடணும், subject வந்து அடுத்தது போடணும். So ரெண்டையும் இடம் மாத்தி போட்டா questions வந்துரும். So will I be staying? Will you be staying? Will he, she, it be staying? Will we be staying? Will they be staying? இது வந்து interrogative sentences. Negative interrogative, அதாவது negative questions எப்படி கேட்கறதுனா won't I be staying? Won't you be staying? So will not அப்படின்றது தான் won't ன்னு சொல்லி நம்ம போடுறோம். So won't அதுக்கப்புறம் subject, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத போட்டு question mark போட்டா உங்களுக்கு negative interrogative sentences form ஆயிடும். So future continuous tense பொறுத்த வரைக்கும் என்ன verb form? will or shall plus be plus verb plus ing form. இதுதான் வந்து உங்களோட verb form. Next வந்து ஒரு சின்ன exercise. இந்த எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமலாவோட நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே மார்னிங் அவ என்ன பண்ணுவா, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவா, ஈவினிங் என்ன பண்ணுவா, டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் என்ன பண்ணுவா, அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுல இருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். வாட் வில் அமலா டூ ஆன் சண்டே மார்னிங்? ஸோ சண்டே மார்னிங் அவ என்ன பண்ணுவா, டேபிள்ல பாருங்க, சண்டே மார்னிங் visit grandmother. So இத வந்து நம்ம future continuous tenseல நம்ம எழுதணும். So எப்படி எழுதுவீங்க? First அமலா, அமலா is the subject, so அமலா போட்டுக்குவீங்க. Future continuous tense போது என்ன பண்ணும், will போடணும். அமலா will, willக்கு அப்புறம் be எழுதணும். அமலா will be. என்ன verb? Visit. So visit plus ing form. So அமலா will be visiting her grandmother on Sunday morning. This is how you have to answer. Next வந்து what is Amala planning to do on Sunday afternoon? Saturday afternoon. Saturday afternoon அவ என்ன பண்றா பாருங்க, prepare sweets. So அப்ப எப்படி எழுதணும், Amala will be, verb வந்து preparing. So prepare இருக்கு, so prepare plus ing form. Amala will be preparing sweets on Sunday afternoon. Next, where is Amala going on Wednesday morning? Wednesday morning அவ எங்க போறா, return library books. So libraryக்கு போறா books return பண்றதுக்கு. So அப்ப என்ன எழுதணும், அமலா will be going to library to return books on Wednesday morning அப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா அமலா will be returning library books on Wednesday morning அப்படியும் எழுதலாம். ரிட்டர்னும் போடலாம், கோயிங்கும் போடலாம். anything you can write. Next வந்து who is Amala meeting on Tuesday morning? Tuesday morning friends வந்து அவ meet பண்றா. So Amala will be meeting her friends on Tuesday morning அப்படின்னு சொல்லி எழுதணும். What will she buy on Monday afternoon? Monday afternoon அவ என்ன பண்ணுவா, buy groceries for the week. So Amala will be buying groceries for the week on Monday afternoon. So இப்படிதான் வந்து நீங்க future continuous tense வந்து frame பண்ணணும். So அந்த questions ஓட answersலாம் நான் இந்த slideல கொடுத்திருக்கேன். So எல்லாமே future continuous tense வரும்போது will plus be plus verb plus ing form. இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து frame ஆயிருக்கும்.
இதுதான் வந்து future continuous tense. So future continuous tense அப்படின்றது வந்து futureல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் future continuous tense in simple. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வில் ப்ளஸ் பி ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஜி ஃபார்ம். இதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பேசும் போதும் இல்லை எழுதும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித் திஸ் we are completing our continuous tenses. ஸோ present continuous, past continuous and future continuous tenses முடிச்சாச்சு. ஸோ டென்சஸில் வந்து பாதி முடிச்சாச்சு. நம்ம இன்னும் பாதி தான் இருக்குது. அதுவும் வந்து சிம்பிள் தான். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சிம்பிள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 6 டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கிங், ரைட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப மேஜர். இது வந்து நீங்கள் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டென்சஸில் வந்து நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நிறைய எக்ஸசைசஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வரும்போது நீங்கள் கிளாரிஃபை ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.